பவன் கல்யாண் ஒரு வரலாறு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது முகலாயர் ஆட்சியில மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பூட்டியே வச்சிருந்தாங்க. அங்க விளக்கு கூட ஏத்தல. அதாவது 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல. அது 14ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்துல தான் ஒரு தெலுங்கு மன்னர் வந்து அந்த கோயிலை வந்து திறந்து வைக்கிறாருன்னு சொல்றாரு. இந்த வரலாறு எப்படி பாக்குறீங்க? அதை இப்ப ஏன் சொல்ற நீ? அதுக்கு காரணம் சொல்லு. இப்ப எதுக்கு சொல்ற இத? உன்னுடைய நோக்கம் என்ன? இந்து மக்கள் விழிப்படையணும்னு சொல்றியா நீ? இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நீ சொல்ற. நீ போலி செக்யூலரிசம் பேசுறாங்க. இந்துன்னு சொன்னாலே மதவாதின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையே. போலி செக்யூரிசம்ங்கிறது என்னது? நீ பேசுறது தான் போலி செக்யூரிசம். நாங்க பேசுறது உண்மையான செக்யூரிசம். இந்துன்னு சொன்னாலே மதவாதின்னு சொல்றாங்க, பாசிசம்னு சொல்றாங்க. நாங்க இப்பவும் சொல்றோம் மோடி பாசிஸ்ட், பிஜேபி பாசிஸ்ட். தமிழ்நாட்டுல இந்துக்கு ஒரு சட்டம், இந்து அல்லாத மக்களுக்கு ஒரு சட்டம். அப்படித்தான் வச்சிருக்கணும். அவனுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்குல்ல, இஸ்லாமியர்களுக்குன்னு, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்குல்ல, அது மாதிரி இந்துக்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்கு. அதனாலதான் இந்த நாட்டுல பெத்லேகம், ஜெருசலேம் போறதுக்கு நிதி உதவி, மக்கா போறதுக்கு நிதி உதவி, காசி போறதுக்கும் நிதி உதவி, ஆறுபடை வீடுகளுக்கும் போய் கும்பிடுறதுக்கு இந்த நாட்டுல தமிழ்நாடு அரசு செய்திருக்கு. 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு 327 கோடி செலவழிச்சு நடந்திருக்கு. காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு தரிசனம், கொடுக்காதவங்களுக்கு ஒரு தரிசனம். அது கூட்டம் வருது, கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது. திருச்செந்தூர்ல அந்த கூட்டத்துலதான் ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு. மயங்கி விழத்தான் செய்வான். திருப்பதியில மயங்கி விழுந்தாலே என்ன செய்த நீ? அப்போ நாக்கில் என்ன புண்ணா இருந்துச்சு? 0.2% இருக்கிற யூதர்கள் அவங்களுடைய வாழ்வியலை கை வச்சதுக்காக அவங்க 4 நாடுகளோட சண்டை போடுறாங்க. சிந்தூர் ஆபரேஷனை எல்லாம் வந்து தவறா பேசுறாங்க, அது விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு யார் விமர்சனம் செய்தா? சிந்தூர் ஆபரேஷனை நியாயப்படுத்தி நாங்க உலகம் பூரா போயிருக்கோம். கனிமொழி ரஷ்யா போயிட்டு வந்துட்டாங்க, ஸ்பெயின் போயிட்டு வந்துட்டாங்க. யாரும் தவறா சொல்லலையே. இல்ல, இந்து வாழ்வியல குறி வச்சுதான் அவங்க பேரை கேட்டு இந்துக்களான்னு பார்த்து சுட்டாங்க அப்படின்னா, அப்ப நீ அவனை பிடிச்ச சுட்டவனை என்ன செய்யுது? நீ இதுவரைக்கும் சுட்டவன் கண்டுபிடிச்சியா? நீ சட்டம் இல்லாம அழிச்சிருவேன்னு தாண்டி குதிச்சாரே உள்துறை அமைச்சர், கண்டுபிடிச்சியா? நீ உனக்கு யோகியதை இருக்கா? நீ உள்துறை அமைச்சராக ஒரு செகண்ட் அந்த நாற்காலியில் உட்கார உனக்கு தகுதி இருக்கா? 26 பயணியர்களை பட்ட பகல்ல காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்திட்டோம், 370 எடுத்துட்டோம், காஷ்மீர் அப்படி சொர்க்கத்துல மிதக்குன்னு சொன்னியே. இன்னும் 26 பேர் எங்க உடன்பிறப்பு செத்தானே. உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்திருக்க வேணாம்?